அதுக்கு ஒரு பேரை வச்சு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷேக் முரீதுன்னு சொல்லி போட்டு பேரை வச்சிருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தீனிலே புனிதமாக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே அல்லாஹ் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு அழகான வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லையோ, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? உமரே, நம்முடைய காலத்தில், உன்னுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, எங்க வரும் பொழுது? ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பள்ளியை தவாஃப் செய்ய வரும் பொழுது, வருகின்ற வழியிலே ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. அந்த மரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்தின் அடியிலே இருந்தவர்களை தஹ்த ஷஜரா என்று குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறானே, அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி கூறுகிறானே. அல்லாஹ்வுடைய வசனம் அந்த மரத்தின் அருகிலே, மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்கியது. அந்த மரம், அந்த மரம் அபூபக்கர் உமர் அவர்களே, சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ஒரு மரத்துக்கு புனிதம் இருக்குமா? இருக்குமா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. அந்த மரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதை விட ஒரு சிறப்பு இருக்குமா ஒரு மரத்துக்கு? உட்கார்ந்துட்டு போனா தூங்கினாலே ஒரு சிறப்புன்னு சொல்றீங்களே, இதை விட ஒரு மரத்துக்கு சிறப்பா? ஆமா இல்லையா? சிறப்பு கொடுக்கணும், இது போதும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருந்தாலே அதை விட ஒரு சிறப்பு தேவையா? உமர் அவர்களோட செய்தி வருது. உமரே, இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது, இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? சுத்தி வரல, ஜெண்டா வைக்கல, குத்து விளக்கு ஏத்தி வைக்கல, போர்வ போடல, பூட்டு மாட்டல, 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு போறாங்க. எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத் அல்லாஹ்விற்கு தொழுது விட்டு போகிறார்கள். என்ன செய்ய? உமர் ஆதரவு தானே, சஹாபாக்களை ஏற்றுப்பீங்கல்ல, சஹாபாக்களை பின்பற்றுவீங்கல்ல. ஒருவேளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்த மரம், சஹாபாக்கள் உட்கார்ந்து இருந்த மரம், அல்லாஹ்வுடைய வஹி இறங்கின மரம், இருக்கட்டும், செய்யட்டும் செய்யட்டும் சொன்னாங்களா? வரலாறு என்ன சொல்லுகிறது? அப்படியா? என் சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒரு செயலையா இந்த சமூகம் செய்கிறது? என் தோழர்களே, கோடாரை எடுத்து செல்லுங்கள், அந்த மரத்தை இருக்கும் இடம் தெரியாமல் அடித்து அப்படியே மரத்தை வெட்டி சாய்த்து விடுங்கள். யாருங்க சொன்னது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த மரம் இருந்த இடமே அடையாளம் தெரியப்படாமல் ஆக்கப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. ஒரே ஒரு காரணம் தான். யாரு காட்டல? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. இப்படித்தானங்க நம்ம எல்லாம் இருக்கணும், இப்படித்தானுங்க முவாஹிதுகள்லாம் இருக்கணும், இப்படித்தானுங்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை மடித்து செல்ல வேண்டிய மக்கள் எல்லாம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த சமுதாயம் பள்ளிவாசலை நிரப்புவதை விட்டு தர்காக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இல்லையா? அதன் பெயரால், அந்த நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற அனாச்சாரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக.
இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற மத கலாச்சாரங்களில் தூய்மைப்படுத்துவானாக. கந்தூரிகள், உருசுகள், யானை ஊர்வலம், அதனுடைய அலங்காரங்கள். காவிக்குடியா இந்த ஊர்ல? காவிக்குடி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன மார்க்கம்? யார் வழிகாட்டிய மார்க்கம்? உங்க ஆலிம்சா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா? ஆலிம்சா சொந்தக்காரரா? அல்லாஹ் சொந்தக்காரனா? அல்லாஹ்வுடைய தூதர் சொந்தக்காரர்களா? என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை. மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுக்கு கடுகளவு, துளியளவு, அணு அளவு கூட அனுமதி கிடையாது. எங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஊர்வலம் போனாங்களா? யானை வச்சு ஊர்வலம் போனாங்களா? கொடி ஏத்துறாங்களா? என்னங்க செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடக்க செய்வாங்க. அடக்க செய்யறதுக்கு பிறகு பொதுவான கபூரிஸ்தான்ல எந்த ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் தனியா அடக்கம் செய்யல. அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு மட்டும்தான் அவங்க இறந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படணும். மற்ற யாராக இருந்தாலும் பொதுவான கபூரிஸ்தான் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கபூரிஸ்தான்கள்ல போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செஞ்சாங்களா? போய் என்ன சொன்னாங்க? போய் நீங்க ஜியாரத் செய்யுங்க, உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். அந்த ஜியாரத்துடைய துஆவையும் கற்று தந்தார்கள். நீங்க போயிட்டீங்க, நாங்க வரப்போறோம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அவ்வளவுதான், வந்துகிட்டே இருக்கு. இதை விட கபருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை, ஒரு நல்லவருடைய கபருக்கு, சமாதிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது எது? ஷைத்தான் உங்களை வழிதவர செய்து கொண்டிருக்கிறான். ஆம், செய்வான். அப்படித்தான் அவனுடைய சூழ்ச்சி வலைகள் அவனுக்கு தேவை. ஒட்டுமொத்தமா அவனோட சேர்ந்து நரகத்துக்கு போடும். அதுக்கு ஒரு கூட்டம் தேவை அவனுக்கு, அவ்வளவுதான். அதுக்குத்தான் காஃபிர்களை மாத்தினான், அதுக்குத்தான் நஸ்ரானிகளை மாத்தினான். அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய நபிமார்களை வைத்து, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை வைத்து ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான். இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை வச்சு வழிகெடுக்க முடியல. அதனால நல்லவர்கள் மூலியமா சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய பெயரால் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள், மௌலூதுகள், ராத்திபுகள், திக்ருகள், என்ன சமுதாயம் இது? அல்லாஹ் அக்பர். யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? கண்ணியத்துக்குரியவர்கள், அதைத்தான் கேட்கிறோம். யார் உங்களுக்கு வழிகாட்டியது? மௌலூது ஓதுகிறீர்களே, ராத்திபு ஓதுகிறீர்களே, இருட்டு திக்ர் என்று விளக்குகளை எல்லாம் அணைத்து ஹூ ஹூ என்று சொல்லுகிறீர்களே, இதுவெல்லாம் யாரால் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டது? ஒரே கேள்வி, எங்க இருக்க ஆதாரம்? குர்ஆன் சுன்னா எடுத்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புக்கை கொடுத்து ஓதுங்க, இதை நான் என்னுடைய பிறந்த நாளைக்கு சொன்னாங்களா? அல்லது அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்த மாசத்துல நீங்க எல்லாம் போய் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அவருடைய புகழ்ச்சிகளை, மாலைகளை படிங்க. அரபு மொழியில உங்களுக்கும் புரியாம, ஓதுறவருக்கும் புரியாம நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்களா? அல்லது எல்லா விளக்கையும் அணைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவை அலையுங்கள், யா முஹையத்தீன் என்று அலையுங்கள் என்று சொன்னார்களா? 1000 முறை யா முஹையத்தீன் என்று அழைத்தால் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி பதிலளிப்பார். எப்படிங்க பதிலளிப்பாரு? ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான். அப்ப அல்லாஹ் பதிலளிப்பானா? அபு தலாயில், தலீல்களுடைய தந்தை என்று இவருக்கு பெயர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரை யாருடன் சம்பந்தப்படுத்தி ஆதாரம் காட்டுகிறீர்கள்? அல்லாஹ் பதிலளிப்பான் என்றால் அல்லாஹ் உதவி செய்வான் தானே. அது போன்று அப்துல் காதர் ஜெயிலானியை நீங்க கேட்டா அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும். இதையெல்லாம் கத்தி 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 ஒரே பேர் நஜாத்துக்காரன், முடிஞ்சு போச்சு. நஜாத்துக்காரன் சொல்லிவிட்டானா அவங்க நஜாத்துக்காரங்க. அதே தான் பேச்சு அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் தர்காவை இடி, தர்கா ஒலை, கரிசு கந்தூரிகள் கொண்டாடாத, குருசு கொண்டாடாத, மௌலூது ஓதாத, ராத்தி ஓதாத, எதுவும் செய்யாத, பள்ளிவாசலை மட்டும் தொழுதுட்டு போ. அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பணி அதுதான். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவே மரணிப்பதின் அர்த்தம். ஷிர்கிற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் மறுமை வரை இந்த போராட்டம் அணையாது. மரணம் வரை, இந்த உலகம் அழியும் வரை, ஷைத்தான் இந்த பூமியிலே இருக்கும் வரை தௌஹீதுக்கும் ஷிர்கிற்கும் எதிரான போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதிற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையை விட்டும் இந்த ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக.